ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட் ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது நேம் வந்துட்டு பிரேக்கப் வித் மை கேமிங் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய அவார்ட் ஷோ காமிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி அவார்ட் ஷோனா, இது அவார்ட் ஷோ கிடையாது. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடக்கிற ஒரு பிளேஸ்டா ஓகேவா? அங்கே அந்த கேம் ப்ளே பண்ணுவாங்கடா, அவங்க நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு யாருனாக்கா நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஓகேவா? 6 பேருமே இருப்பாங்க. ஜிமினை தவிர மற்ற 6 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து கோச்சாக இருப்பாங்க. நம்ம சுகா வந்து கோச்சு, மற்றவங்களும் பிளேயர் தான். ஃபைனலாக அவங்க ரொம்ப 2 இயர்ஸாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்குன்னு ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த கேமில் மட்டுமே மூழ்கி இருந்திருப்பாங்க. அப்படி மூழ்கி இருந்து தான் இவங்க இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக அப்படி தான் அவார்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இன்டர்வியூ எடுக்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஃபைனலாக அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் எத்தனை ரவுண்டை தாண்டி வந்திருக்கீங்கன்னு தெரியும், எவ்வளோ பேர்கிட்ட ஜெயிச்சு இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் சொல்லிட்டு நம்ம அந்த 5 பேர் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது. அதுன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக விளையாடுவீங்க. உங்கள் ஆப்போனன்ட் டீமை கூட நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹார்ஷாக அட்டாக் பண்ண மாட்டீங்க. கேம் தான் அட்டாக் பண்ணுவீங்க. நிஜத்தில் நீங்கள் ஒரு ரைவலாக மட்டும் தான் பார்ப்பீங்க, எனிமீஸாக பார்க்க மாட்டீங்க. நீங்கள் அந்த மாதிரி பர்சன்ஸ். அதுதான் உங்களுக்கு ஃபேன்ஸ் எப்பவுமே அதிகம் சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மை தான். ஏன்னா நம்ம கூட விளையாடுறவங்க போட்டி போடுற அளவுக்கு நமக்கு ஈக்குவலாக அவங்க போட்டி போடுறப்போ ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் நம்ம யார் சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும், அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களே ப்ரூவ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்துட்டு போட்டி போடுறவங்க நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் சொல்கிறாங்க. நாங்கள் எப்போதும் எங்களுடைய போட்டி போகிறவங்கள ரைவலை தான் பார்ப்போமே தவிர எனிமீஸாக பார்க்க மாட்டோம் சொல்கிறாங்க. வாவ், தட்ஸ் கிரேட் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ 5 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லவ் லைஃப்பை பற்றி சொன்னதே இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா கூட தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த டவுட் வந்து இருக்குது. சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5 பேரும் அமைதியாக இருக்காங்க. இப்போது நம்பிச்சுண்டா மைக் எடுக்கிறாங்க. இல்லை, அப்படி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் லவ் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. இல்லை, கண்டிப்பாக வாழ முடியாது. ஏன், நாங்களும் ஹியூமன் தானே, எங்களுக்கு லவ் வேணும். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் ப்ரொஃபஷனல் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ எங்களால் லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. வா கிரேட் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் உங்கள் ஃபேன்ஸ்லாம் நீங்கள் எப்போவும் நிறைய விளையாடணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் ப்ளே பண்ணதான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் தான். நாங்கள் எப்போ இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறோமோ அப்போ நாங்கள் வந்து ப்ளே பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், நான் வந்து எங்களுடைய ஜூனியர் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்துட்டு வழிவிட்டு நாங்கள் வந்து விலகி நின்றுவோம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பெரிய கேமிங் கம்பெனி உருவாக்குவோம். அதில் ஃப்யூச்சரில் நம்ம பிரெயினை டெவலப் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி கேமை க்ரியேட் பண்ணுவோமோ அதை நாங்கள் பண்ணுவோம். அப்படி நாங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ப்ளே பண்ண மாட்டோம். எங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ நாங்கள் வந்து மூவ் பண்ணிவிடுவோம் சொல்கிறாங்க. அப்போ எங்கள் பர்சனல் லைஃப்பில் நாங்கள் பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. வாவ், நைஸ் அப்படி சொல்கிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் ப்ரொஃபஷனலாக இருப்போம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக அந்த இன்டர்வியூ முடிஞ்சிச்சுடா. இப்போது அந்த கம்பெனியில் அந்த ஒரு கம்பெனி இருக்கும் இல்லையா, இவங்களோட அந்த கேமிங் கம்பெனி, அந்த ஓனர் வராங்க. அந்த பாஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வாவ், நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. உங்க பாருங்கள், நேஷனல் சாம்பியன்ஷிப் இது வரைக்கும் யாராலும் வாங்க முடியாது, நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டீம் வாங்கினாங்க. அவங்க சைனாவை சேர்ந்தவங்க. ஆனால் நம்ம கொரியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இது வாங்கியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை நம்ம வின் பண்ணிட்டோம்னா நம்ம வேறு லெவலுக்கு போயிடலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அந்த கேமிங்கில் நிறைய விஷயங்கள் உருவாக்கணும். அது எல்லாமே வந்துட்டு குட்டாக தான் இருக்கும், தவிர பேடாக இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, அது ப்ளே பண்ணுறப்ப அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை மறக்கணும். ரெண்டாவது அவங்க பிரெயின் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அவங்க ஒரு மேனேஜர் தான், ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. உனக்கு ஒரு பார்சல் வந்துருக்குப்பா சொல்கிறாங்க. பார்சல்? ஆமாம், உனக்கு பார்சல் வந்துருக்கு. நேற்றே வந்துச்சு, நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நேற்றெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மேட்சுக்காக, அதனால தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. நம்ம அப்படின்னா எங்களுக்குலாம் வரலையா சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் வின் பண்ணியிருக்கோம், நம்மளுக்காக கிஃப்ட் வந்துருக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை, கிஃப்ட் வந்துருக்கு, இருந்தவருக்கு தனியாக பர்சனலாக வந்து பார்சல் சொல்கிறாங்க. அப்படியே? ஆமாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஜங்க் தான் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் 2 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் உங்கள்கிட்ட சரி பேசலை, பார்க்கல. எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு இவ்வளோ கோமா இருக்க போகிறேன் சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட டெக்ஸ்ட் வரணும்னு ஆசைப்பட்டேன், எதுவும் பண்ணல சொல்லி இப்போ தான் மொபைல் எடுத்து ஆன் பண்ணுறாரு. இப்போது அதில் ஒரு டெக்ஸ்ட்டு பார்க்குறாங்க. லெட்ஸ் பிரேக்கப் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டோம் ஜங்கோட மனசு உடஞ்சி போயிடுது. என்ன சொல்கிறாங்க பார்க்குறாங்க. பிரேக்கப்பாக சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம், அதில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான், ஜிமின் தான். ஓகேவா, வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். பிரேக்கப் சொல்லி போட்டிருக்காங்க. போட்டு இப்போது நம்ம மேனேஜர் சார் பார்க்குறாங்க. ஜங்கு தான் அவங்களோட பார்சல் கொடுக்குறேன்னு எப்போ ஓப்பன் பண்ணுமோ அப்போ பண்ணிக்கோ சொல்லி வச்சுட்டு போகிறாங்க. இப்போது சுகா நம்ம
டே ஜேகோப்பு நாம்ஜன் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய பார்சலாக சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் வராதில்லை யாருக்கும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு வரும், ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப அதிகமாக ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை இதை பார்த்தா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஓப்பன் பண்ணி ஜங்கு எங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஏங்க அதை சொல்கிறாங்க, இல்லை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு ஆசையாக இருக்குது பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு வந்து டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு உள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாமே ஜங்கோட கிஃப்ட், ஜங்கு கொடுத்த கிஃப்ட்டாக இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க, என்ன இதெல்லாம் இது பாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஐடலுக்கு ஒரு ஃபேன்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லையே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்பிக்கை எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா அதில் ஜங்கோட ஹேண்ட் ரைட்டிங்கோட ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்குது. அதாவது வேலண்டைன்ஸ் டேக்காக கொடுத்துருப்பாங்களே அப்படி ஒரு க்ரீட்டிங் கார்டு தான். அதை பார்த்து நம்பிக்கை ஷாக்காக எடுத்து ஜங்குக்கு இது நீ கொடுத்ததா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. ஏன்னா அது பை ஜான் ஜங்குக்கு சொல்லி போட்டிருக்கும். அது பார்க்குறப்ப டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஜங்கு தான் அந்த டீமில் லாஸ்ட்டாக வந்திருப்பாரு, மற்ற எல்லாரும் முன்னாடி வந்திருப்பாங்க. இவர் லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜங்கு பற்றி யாருக்கும் பெருசு தெரியாது, ஏதாவது பர்சனல் லைஃப் பற்றி தெரியாது. ஜங்கு யாரும் ஷேர் பண்ணதில்லை இது வரைக்கும். இப்போ ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இது என்ன சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ வேலை செய்கிறாங்க, அது போயிடுறாங்க. இவங்க மட்டும் தான் இருக்காங்க சரின்ட்டு. ஏன்னா அந்த ரூல்ஸ் படி இங்கே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு தாண்டா அப்படின்னு நின்றுருக்காங்க. இவங்க எல்லாரும் எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா எல்லாமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்டாக தான் இருக்குது. ஜங்குக்கு தான் நீ கொடுத்தி அவனுக்கு லவ் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, இப்போ யாருமே இல்லை, அங்கே போய் பாடி கார்ட்ஸும் இல்லை, மேனேஜரும் இல்லை. ஓகேவா நீ பயப்பட சொல்லி உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஆமாம் எங்க சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு ஒரு டைம் கூட எங்களுக்கு ஷேர் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை, இங்கே வர வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட பேச டைமே இல்லை, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ஃபுல்லாக இதில் போயிடுச்சு. அவன் படிச்சுட்டு நான் ஃபஸ்ட் இயரும் தேர்ட் இயர் 2 பேர் லவ் பண்ணோம். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். அவன் ஸ்டார்டிங்கில் பேரண்ட்ஸ் சொன்னான், நான் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி லவ் சொன்னான். அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அவன் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். 1 இயர் அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். இங்கே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது போயிடுச்சு. நானும் சரி அவன் படிக்கிறான், நம்மளுக்கும் கரியர் இம்பார்ட்டன்ட்டு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், எங்கே போய்ட்டு போகிறான்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன். அவன் அடிக்க டெக்ஸ்ட் பண்ணுவான், நான் அப்போ மெசேஜ் பார்ப்பான்னு ரிப்ளை பண்ண மாட்டேன். இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக சொல்கிறாங்க 3 வீக்ஸ் பிஃபோர் வந்துட்டு நான் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணான். சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வர சொல்லியிருந்தேன். நான் அவனும் வந்தான். அந்த டைமில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, எனக்கு ஜெகோ போய் அவங்களோட பர்த்டே சொல்லிட்டு நீங்களாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க பார்ட்டி, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் பார்ட்டி வந்து சரி போகலாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்த்தா நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணதில் அப்படியே மறந்துட்டேன். ரொம்ப நேரம் அவன் வெயிட் பண்ணி தான் போல. அதுக்கப்புறம் அவன்ட்டு நெக்ஸ்ட்டே வரல. நானும் வந்து ட்ரிப்லேயே ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டிருந்தேன். ஆனால் வர முடியாமல் போயிடுச்சு. என்னால் போக முடியாமல் போயிட்டு அவன் என்ன நினச்சானு தெரியல. இது வரைக்கும் எனக்கு எதுவும் டெக்ஸ்ட்டும் பண்ணல. நானும் சரி ஓகே நேஷனல் சாம்பியன்ஷிப் வருது இல்லையா, அது வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாவது பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா அவன் பிரேக்கப்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டுக்கா ஆமாம் இப்போ டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் பிரேக்கப் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இதை கேட்குற இவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சரி நீ எங்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை இங்கே ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு அப்போல்லாம் எதுவுமே இல்லை ஓகே. அப்படி பார்த்தா நான் கூட நம்ஜனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. நான் நம்ஜனை லவ் பண்ணுறேன், டே வந்துட்டு சுகாவை லவ் பண்ணுறான், ஜெகோப்புக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா ஓகேவா. ஆனால் யார்ட்டும் வெளியே சொன்னதில்லை, இவன் நம்மளுக்கு பேசுகிறது கிடையாது ஓகேவா. நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தான் லேட்டாக வந்தேன். அப்போ ரூல்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு நான் அப்படியே ஹைட் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இதில் கேட்குற டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த பையன் சொல்கிறாங்க அவன் பேர் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அவன் பேர் ஜிமின்னு. அவன் வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணேன், நானும் ரொம்ப லவ் பண்ணேன், எனக்கு இப்போ பயமாக இருக்குது, என்னை பிரேக்கப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பாரு அப்புறம் பயப்படாது ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் கிஃப்டாக இதை கொடுத்துட்டு நான் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இப்போது அவர் மொபைலுக்கு ஒரு மணி ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ அது பார்க்குறாங்க. பார்த்தா இது வரைக்கும் நம்ம ஜங்குக்கு ஜிமின் கூட ஒன்றா இருந்தப்போ டைம் மணி ஸ்பெண்ட் பண்ணிப்பார் இல்லையா, ஃபுட்டு வாங்கி கொடுத்தது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது, தேட்டருக்கு போனது சொல்லிட்டு அந்த மணி எல்லாத்தையும் ஒரு வந்து ஸ்பெண்ட் பண்ணி எப்படின்னா கால்குலேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்க ஜங்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. என்ன சொல்லி கேட்குறாங்க. மணி சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மணியா எதுக்கு சொல்கிறாங்க. நான் வாங்கி கொடுத்த ஃபுட்டு ஐஸ்கிரீம் அப்புறம் தேட்டருக்கு போனது அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஐயோ என்ன அந்த பையன் ரொம்ப கோவமாக இருக்கானோ சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. பாரு ஜங்கு டைம் வேஸ்ட் பண்ணாது ஓகேவா, ஃபஸ்ட் நீ போய் பாரு, இங்கே பாரு கேம் இம்பார்ட்டன்ட் தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதை தாண்டி நம்ம லவ் ஓகேவா, லவ் இல்லாமல் லைஃப் வாழ முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. ஓகே எனக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்க. மேனேஜர் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கு வேகமாக கிளம்புறாங்க. இப்போ ஜங்கு வந்து வெளில வந்து கால் பண்ணுறாங்க ஜிமின் கால் எடுக்கவே இல்லை. இப்போது ஒரு ஏர்போர்ட் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா அவர்கிட்ட போகிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அவனுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஓகேவா, நான் எல்லாத்தையும் வந்துட்டு அவன்கிட்ட என்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை கிடையாது, எதுவுமே இல்லை ஓகேவா. நேற்று நைட்டே நான் சென்ட் பண்ணிட்டேன் அந்த கிஃப்ட்டெல்லாம். இப்போ வரைக்கும் அவன் அதை பற்றி கேட்க கூட இல்லை ஓகேவா. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பிரேக்கப்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ வரைக்கும் பார்த்துருக்கானு கூட தெரியல சொல்கிறாங்க. இப்போது பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்க, அது யாரும் ஜிம்மோட ஃப்ரெண்ட் ஓகேவா ஆனந்த் தான். இல்லைடா நம்ம இந்த சுயோலை விட்டு இப்போ போகிறோம், இந்த லாஸ்ட்டாக ஒரு டைம் அவர் சொல்கிறாங்க, லாஸ்ட் டைம் அவரை பார்க்கணும் எனக்கு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. அவர் வின் பண்ணியிருக்காரு, உனக்கு ஹாப்பியாக இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பி தான் ஓகேவா எனக்கு, ஏன்னா ஒரு கேமர் ஜங்கு வந்து வின்
ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை ஹாப்பியாக சொல்கிறாங்க. அவர் கேமர் மட்டும் கிடையாது, பாய் ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் தான் பாஸ்ட் ஓகேவா அது சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறதா சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் ஆயிடுச்சுடா, 2 இயர்ஸ் ஆயிருக்கு. இந்த 2 இயர்ஸில் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு தெரியுமா. நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன், ஜங்குக்கு வந்துட்டு கேமுக்கு போனால் கூட என்கிட்ட பேசுவில்ல, யாருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அட்லீஸ்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல பேசுவில்ல அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கெல்லாம் ஓகே ஆமாம் பேசுன்னு சொன்னேன். ஆனால் அந்த படத்துக்கு போனதுக்கப்புறம் என் டோட்டலாக மறந்துட்டேன். நானும் சரி ஓகே நம்ம பாய் ஃப்ரெண்ட் ட்ரீம் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஆனால் 3 வீக்ஸ் பிஃபோர் நான் வந்துட்டு எவ்வளோ ஆசை தெரியுமா, உன்கிட்ட பேசினவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீ வான்னு சொன்னேன். நானும் போய்ட்டு உட்காந்துருக்கேன்டா, 4 ஹவர்ஸ் உட்காந்துருக்கேன்டா. நான் 6 o'clock போனேன், 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து கேட்குறாங்க, எதுக்காக ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு சார் சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியுமா. நீங்கள் அப்போ எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருந்துச்சு தெரியுமாடா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா ஜிமினா, ஆனால் அவர் பக்கமும் என்ன இருக்குன்னு கேட்குங்களா சொல்கிறாங்க. அப்படியே எதுவும் கேட்க வேணாம் ஓகேவா, எனக்கு எதுவும் கேட்க விருப்பமும் இல்லை. நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், இந்த லெவலில் ரொம்ப டயர்டாகிட்டேன் ஓகேவா. பேசாமல் அம்மா சொல்கிறப்பா சரி மேரேஜ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு செட்டில் ஆக போகிறேன் சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு நான் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடிச்சிட்டேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அம்மா யார் சொல்கிறாங்களோ அந்த பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க ஓகே சொன்னாங்கனாக்கா நான் ஜாப்புக்கு போவேன், இல்லைக்கா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பேன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. எனக்கு பெரிய ட்ரீம்லாம் எதுவும் இல்லை, நான் ஒரு ஆர்டினரி பர்சன் தான் ஓகேவா, நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இது கேட்குற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னால் ஜவுங்க மறக்க முடியுமா சொல்கிறாங்க. முடியும் சொல்கிறாங்க. இல்லடா சொல்கிறாங்க முடியும். இந்த 2 இயர்ஸாக நான் அவன் பார்க்காம பேசாமல் தான் இருந்திருக்கேன், இதுவும் முடியும் ஓகேவா சொல்கிறாங்க. இதே சூழலில் தான் இருந்திருக்கும், ஆனால் ஒரு டைம் கூட அவன் என்னை பார்க்க வந்ததே இல்லை. நானும் அவனை பார்க்கல, நான் ஆசைப்பட்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனை பார்க்கல, பரவாயில்ல இப்படி இருந்துட்டு போயிடும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இது கேட்குற அருணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி சொல்லாதடா சொல்கிறாங்க. ஸோ ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு ஃப்ளைட் வரப்போது வா சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள்ட்ட லக்கேஜ் எடுத்து உள்ளே என்ட்ராகிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஒரு பஸ் விடுறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. அவருக்கு தெரிஞ்ச அந்த வாய்ஸ் யாருன்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்க் இருக்காங்க. ஜங்கு மாஸ்க் போட்டு தான் வந்திருக்காரு. இப்போ அருண் பார்க்குறாங்க. டே அவர் வந்திருக்காரு போய் பேச சொல்கிறாங்க. நான் போய் என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. டே அப்படி சொல்லாதடா போய் பேசுகிறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா அப்படின்னு இருக்காங்க. இன்னும் டைம் ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குது ஓகேவா, இன்னும் ஒரு 20 minutes இருக்குது சொல்கிறாங்க. ஜிமின் இருக்காங்க. இப்போ ஜங்க் ஓடுகிறாங்க. ஜிமின் என்னதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு ஜிமின் என்னாச்சு உனக்கு பிரேக்கப்னு சொல்லியிருக்கா, எதுக்கு பிரேக்கப் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஜங்கு கூட நான் வந்து டயர்டாகிட்டேன் ஓகேவா, எவ்ரிடே நான் ரொம்ப ஹார்ட் ஆகிறேன். 2 இயர்ஸ் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை, என்கிட்ட பார்க்கவே இல்லை, நான் அது கூட பொறுத்துக்கிட்டேன்னா உங்களால் வர முடியல அப்படின்னா சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறனால வர முடியல ஜிமின்னு சொல்லிட்டு 4 hours வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பிளேஸில். வரவங்க போகிறவங்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்க தெரியுமா. ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் வெளில வந்து பஸ் கூட கிடைக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா சொல்லிட்டு ஜிமின் அடறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ஜிமின். ஐம் சாரி ஜிமின் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் சாரி எனக்கு வேண்டாம் ஓகேவா, நான் லவ் பண்ண பர்சன் ஒரு தப்பான பர்சன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து யோசிக்காமல் அவங்கள பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிற பர்சன் தான். எனக்கு அப்படி ஒரு பர்சன் வேண்டாம் ஓகேவா, நான் உங்களை தப்பாக சொல்லலை, ஆனால் நீங்கள் எனக்கு செட் ஆக மாட்டீங்க அவ்வளோதான் ஓகேவா. மற்றபடி நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, உங்களை ஹார்ட் பண்ண முடியல, தயவு செஞ்சு என்கிட்ட மூவ் ஆன் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட மூவ் ஆன் பண்ணிட்டேன், உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன், உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லைங்க, நம்மளுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜிமின் என்ன பேசுகிற பிரேக்கப்பா, நீ சொன்ன பிரேக்கப் ஆயிடுமா சொல்கிறாங்க. ஆமாம் வேறு யாரும் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அருண் பார்க்குறாங்க. ஜிமின் கொஞ்சம் பொறுமை சொல்கிறாங்க. நான் என்னடா பொறுமை பேசணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு சுற்றி பார்க்குறாங்க. பாரு நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்சம் வெளியே வா சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது நான் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தஜிமில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. வெளில வாங்கி கூட வா சொல்கிறாங்க. நான் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமினோட ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் அங்கே நின்றுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கு தான் ஜிம்மில் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அவர் கார் இருக்குது, அந்த கார் அப்படியே டோர் அப்படின்ட்டு உள்ளே தள்ளிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறீங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. பாரு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு நான் சொல்லிட்டு ஓகேவா எனக்கு உங்களுக்கு செட் ஆக ஜங்குக்கு விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் அங்கே பாரு லவ் ஃபஸ்ட்டு லவ்வை கன்ஃபியூஸ் வந்து நான் ஓகேவா, இந்த லவ் வேணுமா வேணாமா நான் தான் முடிவு பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் நல்லா கேட்டுக்கோ, எனக்கு புரியுது ஓகே எனக்கு கோவமாக இருக்கா, நீ ஹார்ட்டாக இருக்க சொல்லிட்டு எனக்கு புரியுது, ஆனால் சேம் டைம் ஏன் பக்கத்தில் உள்ளது கேட்கணும்ல சொல்கிறாங்க. நான் என்ன கேட்கணும் ஜங்குக்கு சொல்கிறாங்க. நீங்கள் சாம்பியன்ஷிப் ஆகிட்டீங்க ஹாப்பி தானே, ஹாப்பியாக இருக்க வேண்டியது தானே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் டீம்மேட் கூட செலிப்ரேட் பண்ண வேண்டியது தானே, எதுக்காக இங்கே வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு யூஸ்லெஸ் பர்சன், எதுக்குமே நான் வந்துட்டு யூஸ் இல்லை ஓகேவா, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி பர்சன், என்ன தேடி எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறேன். என்ன பேசுகிறேன் யார் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. உன்னை பார்த்தப்ப யார் சொன்னா சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படி தானே இருக்கேன், அதனால தானே 4 hours வெயிட் பண்ண வச்சிங்க சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெலாம் சேர்ந்து அது வந்து போஸ்ட் போட்டுறீங்க, நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீம்மேட் கூட ஹாப்பியாக இருக்கீங்க, அதை என்ன சொல்லாமல் என்னால் வர முடியாது சொல்லிட்டு எதுக்காக நான் கேட்டப்போ வா சொன்னீங்க, நானும் வந்தேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு பைத்தியக்காரன்ட்டு உட்காந்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அது ரொம்ப ஹார்ட் ஆகுது. டேயும் சாரிடா எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா சொல்லிட்டாங்க. உங்கள் சாரி எனக்கு வேண்டாம் ஓகேவா, இது வரைக்கும் எப்படி நம்ம 2 இயர்ஸ் எப்படி பார்க்காம பேசிக்காம இருந்தோமோ இதுக்கப்புறம் லைஃப் லாங் அப்படியே இருக்கப்பறம் ஓகேவா. நான் உங்களை எதுக்காக 3 weeks பிஃபோர் நம்ம பார்க்கணும்னு நினச்சேன்னா என்னோடய பேரண்ட்ஸ் எனக்காக அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. நான் மேரேஜ் பண்ணிக்கிறது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை லவ் பண்ணியிருக்கீங்களா, கொஞ்சம் டேஸ் நானும் லவ் பண்ணேன் இல்லையா, என்ன இருந்தாலும் நீங்கள் என்னோட எக்ஸ் தான் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் என்னோட எக்ஸ் தானே சொல்கிறாங்க. ஜிமின் எக்ஸ்ன்னு சொல்லாத அவ்வளோ தான் சொல்கிறாங்க. எக்ஸ் தானே சொல்ல முடியும் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அவ்வளோதான் அங்கே
பாரு இப்போ இல்லை, ப்ரெசென்ட்டில், ஃப்யூச்சரில், பாஸ்ட்டில் எப்போவுமே நான் மட்டும் தான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா? பாய் ஃப்ரெண்டு, ஹஸ்பண்ட் எல்லாமே நான் மட்டும் தான் ஓகேவா? எக்ஸுன்றதுல நான் கிடையாது ஓகேவா? உன் லைஃப்பில் வேறு யாரும் எக்ஸாவும் இருக்க முடியாது, எக்ஸாவும் இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இப்போ நான் கிளம்புனேங்க ஓகேவா? நான் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது விடு அப்படி சொல்லிட்டாங்க. என்ன பேசுகிறேன், உனக்கு என்ன கோவம், ஏதாவது பேச சார் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி தான் வேண்டாம் ஓகேவா, உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, உங்கள்கிட்ட எல்லாமே நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, உங்களோட திங்ஸ் எதுவும் என்கிட்ட இல்லை, என்னோட திங்ஸ் உங்கள்கிட்ட எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஃபைனல் இப்போ என்ன சொல்ல வரா சொல்லி கேட்குறாங்க. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே, நானும் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன் ஓகேவா? பிரேக்கப் பண்ணிக்கலாம் சரிதான், நான் கொடுத்த எல்லாம் என்கிட்ட கரெக்டாக கொடுத்துட்டே சொல்கிறாங்க. கொடுத்துட்டேன், எவ்ரி திங்ஸ் மிக்ஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கேன், ஈவன் நீங்கள் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண மணி கூட நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. நான் பார்த்தேன், ஆனால் நான் கொடுத்த ஒரு விஷயத்தை நீ கொடுக்காம இருக்கே சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் கொடுத்த கிஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேருக்கு என்ன சொல்கிறாங்க, நான் கொடுத்த 460 அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேருக்கு என்ன சொல்கிறாங்க, நான் கொடுத்த 460 கிஸ் ஓகேவா? 460 கிஸ்ஸை நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், அதை எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேருக்கு ஜங்குக் என்ன பைத்தியமா என்ன பேசிட்டு இருக்க, கிஸ்ஸை போய் சொல்கிறாங்க. ஏன் மற்ற கொடுத்தல, நான் அவனுக்காக வாங்கி கொடுத்த ஃபுட்டோட மணி கூட கொடுத்துட்டேன், நான் நம்ம 2 பேர் தேட்டருக்கு போனப்போ அந்த மூவியோட அமௌண்ட்டை கொடுத்துருக்கேன், எல்லாமே கரெக்டாக பார்த்து செத்து பண்ணியிருக்கல, அப்போது அதையும் கொடுக்கணும்ல, அதை மட்டும் எதுக்கு வச்சுக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அது எனக்கு சொந்தமானது தானே, நான் கொடுத்துருக்கேன், ரிட்டர்ன் கொடு அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ என்ன பேசுகிற, அது எப்படி தர முடியாது சொல்கிறாங்க. அது எப்படி தர முடியாமல் போகும், மற்ற கொடுக்குறப்ப அதையும் கொடுக்கணும்ல, கொடுத்துரு, எதுக்காக என் கிஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேவா? எனக்கு சொந்தமானது எதுவும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது ஓகேவா? நீ என்னை விட்டுட்டு போகிற அப்படின்னாக்கா நீ என்னுடைய அந்த 400 கிஸ் 400 அந்த 460 கிஸ் என்கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாருக்கு என்ன பேசுகிற, அது எப்படி சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது ஓகேவா, நான் கொடுத்துருக்கேனே, அதை எனக்கு ரிட்டர்ன் கொடுக்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. கொடுக்கலாம் சொல்கிறாங்க. கொடுக்கலாம் பிரேக்கப்பில் எதுவும் கிடையாது ஓகேவா? நான் உன்னோட ஃபேமிலிக்கு முன்னாடி வருவோம் ஓகேவா? நீ யாரையாவது டேட் பண்ணாலோ இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் உனக்கு யாரும் ஃபிக்ஸ் பண்ணலாம் வரும் ஓகேவா? அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு 2 பேரும் லவ் பண்ணோம், பிரேக்கப் ஆகிடுச்சு, என்னோட திங்ஸ் அவங்க வச்சு தர மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க மட்டும் சொல்லுவோம் ஓகேவா? கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா கேட்குறாங்க. நான் பிளாக்மெயில் பண்ணல ஓகேவா, நான் உண்மையை சொல்கிறேன், உனக்கு ஓகேனா இப்போ இங்கே ஸ்மூத்தாக எல்லாமே முடிஞ்சிடும் ஓகேவா? ஜஸ்ட்டு என்னோட கிஸ் மட்டும் பேக் கொடுத்துட்டு என்கிட்ட பேக் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நீ கிஸ் பண்ணும்போது கவுண்ட் பண்ணுவே கேட்குறாங்க. அது ஏன் இஷ்டம் ஓகேவா, கவுண்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சது என்னோட இஷ்டம் ஓகேவா? நான் கொடுத்த கிஸ்ஸை நீ எனக்கு ரிட்டர்ன் கொடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னோட கிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. என் கிஸ் எனக்கு இப்போ பேக் வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பாரு அப்புறம் கொடுக்க சொல்கிறாங்க. எனக்கு வேணும், என் கிஸ்ஸை நீ கொடுத்துரு அப்படி சொல்கிறாங்க. என் கிஸ் எதுக்கு நீ வச்சுக்கிற, உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லை, நீ எடுத்து கொடுத்துட்டல, அப்போ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிற, அதையும் கொடு அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ தான் பேசுகிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் பேசுகிறேன் கொடு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. கார் இங்கே பாரு, காரில் இருக்கும், எனக்கு இன்னும் ஒரு 10 minutes வந்து ஃப்ளைட் வரப்போகுது, நான் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் கவலையில் ஓகேவா, எனக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓ ஆமாம் கரெக்ட் இல்லை சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணுற. ஜங்கு என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே நம்ம எப்படின்னா டோர் லாக் பண்ணுற, டோர்லாம் டக்குனு ஓப்பன் பண்ண முடியாது, ஜங்கு டோரில் லாக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஜங்குக்கு எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் போய்ட்டு வந்துருக்காரு. டேரெக்டாக இங்கே ஒரு ஹோம் தானே, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான், அந்த ஹோம் தான் கூட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இது யார் வீட்டு இருக்குன்னு கூட்டு வர சொல்கிறாங்க. அதுவா நீ வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜங்கு என்ன விட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு கேட்காம ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போது இங்கே கூட ஓகேவா, நம்ம பப்ளிக் பிளேஸில் கொடுத்தா எனக்கும் ப்ராப்ளம் ஆகும் ஓகேவா, என்ன இருந்தாலும் நான் ஒரு கேமரு, அதனால் எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு அதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் நீயும் பப்ளிக் பிளேஸில் கொடுக்க தயங்குவ, அப்படி பப்ளிக் பிளேஸில் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் இந்த பிளேஸ் ரொம்ப சேஃபாக கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய 460 கிஸ்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே ஓகேவா, அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ எப்படி பேசுகிற பாரு சொல்கிறாங்க. ஏன் நீ இவ்வளோ தெளிவாக பேசுகிறல்ல, நீ இவ்வளோ தூரம் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேன் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே பண்ண நான் கிஸ் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஜிமினும் இப்போ ஜங்குட்ட நீ ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் ஏன் க்ளோஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் ஐஸ் ஓப்பன் பண்ணி கிஸ் கொடுத்தேன், நீ அதே மாதிரி ஐஸ் ஓப்பன் நான் ஐஸ் ஓப்பன் பண்ணி தான் பண்ணி கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ப்ளீஸ் ஜங்கு சொல்கிறாங்க. முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி தான் இருக்காரு. சரி ஜிமினும் இது பண்ணுறாங்க. கிஸ் கொடுக்கலாம் போகிறாங்க. இப்போ சோஃபாவில் தான் உட்காந்து ஜங்கு உட்காந்துருக்காங்க சோஃபாவில். இப்போ ஜிமின் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாரு. பெக் பண்ணிட்டு பேக் வராங்க. ஒன்று அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்று கொடுத்துட்டா சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் கொடுத்தது உனக்கு கிஸ் ஓகேவா, டீப்பாக கிஸ் கொடுத்துருக்கேன், இது பேர் வந்துட்டு பெக் ஓகேவா, நான் பெக் கொடுக்கல உனக்கு, நான் கிஸ் தான் கொடுத்துருக்கேன், நான் கிஸ் தான் கேட்குறேன் ஓகேவா, பெக்லாம் கொடுக்காத அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேலே இருக்காது. எப்படி ஜங்குக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் எப்படி கொடுத்தணும் ஃபீல் பண்ணி டீப்பாக அதே மாதிரி வேணும் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா அகைன் அது கொடுக்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ கரெக்டாக கொடுத்தா மட்டும் அது கவுண்ட் ஆகும், அப்படி கரெக்டாக கொடுக்கலனாக்கா அதை கவுண்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமினும் எப்படி இருக்கான் பாரு சொல்கிறாங்க. இது கடன் கொடுத்தவங்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஜிமினும் இப்போ போயிட்டு ஜங்குடைய லிப்பில் அப்படியே அட்டாச் பண்ணுறாங்க. அட்டாச் பண்ணிட்டு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு அந்த கிஸ் அப்படி ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவர் அப்படியே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற இன்சைடு. ஆனால் அவுட் சைடு காமிச்சிக்கவே இல்லை. இப்போ ஜிமினும் அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஜங்கு அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்காரு.
இப்போ ஜங்க் அப்படியே 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 மெல்டட் ஆகிட்டு இருக்காங்க ஜிமின். அந்த ஒரு கிஸ்ஸை வந்துட்டு ஒரு செகண்ட் ஒரு 1 மினிட் வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ பேக் வராங்க வந்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஒன்று கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அகைன் கூட சொல்கிறாங்க. சரி ஜிமின் அகைன் கொடுக்குறாங்க. இப்போது செகண்ட் கிஸ் ஜங்கால் அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே அந்த சோஃபாவோட ப்ரெஸ் பண்ண சோஃபா போய் டைட்டாக கிரிப் பண்ணி பிடிக்கிறாரு. ஏன்னா இவர் கொடுக்குற கிஸ் அவ்வளோ மெல்டட் ஆகிட்டுருக்காரு. இப்போ தேர்டு ஃபோர்த்துன்னு போயிட்டுருக்கா. ஜிம்முக்கு கிஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனாலும் அவர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 5th கிஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ 6th கிஸ் தாண்டா. 6வது கிஸ் கொடுக்கும்போது ஜிமினுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜாங்குக்கு பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு அப்படியே இந்த கிஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஜாங்குக்கு தான் அப்படி அந்த ஜிம் வந்து புஷ் பண்ணிடுறாங்க அந்த சோஃபாவில். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் கீழே வராரு, அவர் மேலே வராரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜாங்குக்கு என்ன பண்ணுறது கேட்குறாங்க. நீ ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குற ஓகேவா, நான் எப்படி கொடுக்கல ஓகேவா, நான் கொடுத்தது வேறு மாதிரி ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் கொடுத்ததை நானே எடுத்துக்கிறேன் ஓகேவா, நீ கொடுக்க வேணாம் ஓகே நானே எடுத்துக்கிறேன், நான் எப்படி கொடுத்தனும் அப்படியே நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜாங்குக்கு அது சொல்கிறாங்க. நான் எப்படி கொடுத்தனும் அப்படியே நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா, ஏன்னா இப்போ எப்படி கொடுத்தன்றதை நானே காமிக்கிறேன் பாரு சொல்லிட்டு அவர் ஜிம்முடைய பேச அப்படியே கப் பண்ணி அப்படியே ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கிஸ்ல ஜிமின் மெல்ட் ஆகிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்ன பண்ணுறா சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்க்கை டேப் பண்ணிட்டு நீ கவுண்ட் பண்ண மறந்துட்ட சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க எவ்வளோ விவரமாக இருக்காங்க பற்றியா சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அதனே மனசுக்குள்ள இருக்க நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இது 8th அப்படி சொல்கிறாங்க. இல்லை இது 9th சொல்கிறாங்க. இது 8th சொல்கிறாங்க. இல்லை 9th சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடன் கொடுத்தவங்க முறைச்சி பேசுகிறான் பற்றியா ஜிம் நினைக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் நீ இவ்வளோ விவரமாக இருக்கும்போது நான் மட்டும் சும்மா விட்டுருவா சொல்லிட்டு அவரும் அப்படி அகைன் கிஸ் பண்ணுறாரு. அப்படி கிஸ் போயிட்டே இருக்கு. இப்போ 12 கிஸ் போயிட்டு இருக்கு. ஜிம்முக்கு அது கூட முடியல. இவ்வளோ நேரம் அவர் அமைதியாக இருப்பார். ஏன்னா அமைதியாக தான் இருந்திருப்பார். ஜம்க்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அவர் ஹேண்ட் அப்படியே டைட்டாக கிரிப் பண்ணி அவரே ஹேண்ட் வந்து அப்படியே மடக்கிக்கிறாரு. ஏன்னா அவர் ஜம்க்கு வந்துட்டு அதை டச் பண்ணக்கூடாது சொல்லி அப்படி நினைக்கிறாரு. ஜம்கோட 12th கிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அந்த கிஸ் அப்படி 10 கிஸ்ஸாக மாறுது. இப்போது ஜிமின் அவரே அறியாமல் அப்படி அவர் ஹேண்ட் எடுத்து ஜம்கோட நெக்க பிடிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு க்ளோஸாக எடுக்கிறாங்க. இந்த போக ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த அகைன் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அவங்க கவுண்ட் பண்ணவும் இல்லை. கிஸ் வந்து பிரேக் பண்ணவும் இல்லை. அப்படியே அந்த கிஸ் வந்து ரொம்ப டீப் ஆகுது. ஜிம்னால பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ ஜங்க் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த லிப் கிஸ் பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜாலைன் ஸ்டார்ட் பண்ணி ஜாலைன் நெக்கெல்லாம் கொடுக்குற கிஸ் பண்ணுறாரு. ஜிம் வந்து கிஸ் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அவரே மறந்துட்டாரு. இப்போ ஜங்க் அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஜிம்மில் ஷர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜங்க் ஷர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அவருமே இவர் ஷர்ட் ஓப்பன் பண்ணிட்டார். 2 பேரும் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஜங்க் அப்படியே ஜிம்மில் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜிம்முமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஜிம்முக்கு ஞாபகம் போகிறது நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி ஜிம் டக்குன்னு விளையாடி கொண்டுட்டாங்க. ஜங்குக்கு அப்போ சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு 27 கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 27 கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாட்டாக அழகாக இருக்காரு. அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வேறு பார்க்குறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ஆனாலும் ஜங்கு பார்க்குறாங்க. இந்த பாரு இந்த கிஸ்ஸெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக லிப்டே கொடுக்க முடியாது ஓகேவா, ஏன்னா நீ ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டப்படுற அதனால தான் உங்களுக்கு பாடியில் கொடுத்தா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. உட்காந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன பேலன்ஸ் கிஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டு அவர் அங்கே நின்று கிஸ் பண்ணுற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மின் ஜங்கு பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோ. இப்போ கிஸ் ஒரு இடத்துக்கு மேலே லிமிட் வந்து கிராஸ் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ லிமிட்டை கிராஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே நீ முடிஞ்சா ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அவரோட ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜங்கோட பாடியில் போய் ரப் பண்ணிட்டு இருக்கு. ஜங்கு பார்க்குறாங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவர் பாட்டுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மின் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மினும் அது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்மின் பார்த்தா அப்படி ஃபெயிண்டட் ஆகுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜஸ்ட் 4 hours தான் அதுக்குள்ளே வந்துட்டு ஃபெயிண்ட் ஆகிட்டேன் நான் சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாருன்னு தெரியும் ஓகேவா. இப்போ நான் பண்ணது தப்புன்னு கூட நினைக்கிறான். எனக்கு ஒரு வழியில் ஓகேவா. இதுக்கப்புறம் நீ ரொம்ப கோவமாக இருக்க ஹார்ட் ஆகிருக்க என்னை பிரேக்கப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு இதை நான் கேட்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. அதுதான் இப்படி பண்ணேன் எனக்கு தெரியும் ஓகேவா. நீனே மிலிட்டரி ஆகிட்டனால தான் என் கூட இப்படி இருந்திருக்க. உங்கள் பார்ச்சி மீன் சாரி ஓகே உன்னை இதுக்கப்புறம் ஹார்ட் பண்ண மாட்டேன். எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கும். உன்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கேம் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ படிச்சுட்டு இருந்த ஓகேவா. அந்த ரீசன் தான் என்ன ஜிம் என்ன பண்ணுறான் ஸ்டடிஸ் தான் பண்ணுறான். ஸ்டடிஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எங்கே போய்ட்டு போகிறாங்க அங்கே தான் இருக்க போகிறான் சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தது தவிர மற்றபடி ஒன்று மறக்கவே இல்லை ஒரு செகண்ட் கூட. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் ஓகேவா. என்னோட ஸ்ட்ரென்த் என்னோட வீக்னஸ் எல்லாமே நீ மட்டும்தான். நான் கேமில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது அந்த அளவுக்கு உன் லவ்வில் நான் ஸ்ட்ராங் கிடையாது. உன் லவ்வில் நான் வீக் ஓகேவா. ரொம்ப ரொம்ப வீக். நீ சின்னதாக ஹார்ட் பண்ணுற கூட தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டு ஜிம்மில் லிப்பில் போய்ட்டு பெக் பண்ணிட்டு கிட்ட பார்க்குறாங்க அழகாக இருக்க சொல்லிட்டு அவர் அப்படி தூக்கிட்டு போய்ட்டு அவங்க பெட்ரூம் இருக்காரு படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு இப்போது ஜங்கோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஜங்க் பார்க்குறாங்க. கால் ஆலன் வருது. இப்போது ஜங்க் கட்ட பண்ணாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீ எங்கே கூட்டிகிட்டு போனீங்க ஜிம்மில் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். நீ ஜிம்மில் லக்கேஜ் சொல்கிறாங்க. ஜிம்மில் லக்கேஜ் எங்கிட்ட தான் இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே நீ இப்போ என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. நான் இங்கே தான் இருக்கேன். ஃப்ளைட் மிஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வரையா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே நான் வர சொல்லிட்டு இப்போ அவரும் அந்த பிளேஸ்க்கு வராங்க.
ஜங்க் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஃபுட்டை குக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஆளுங்க வந்துட்டு டோர் பெல்ல ரிங் பண்ணுறாங்க, ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜங்க் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இவ்வளோ சொல்கிறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கான் சொல்லி கேட்குறாங்க. ஆ ஆ சொல்கிறாங்க. இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி என்ன கேட்குறது ரொம்ப ஷையாக இருக்குது. இப்போ நின்றுருக்காரு. சரி நான் வந்துட்டு கேட்கணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் உண்மைதான். அங்கிள் ஆண்டி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த மாதிரி அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஜிம்மின். நீ ஹேர் ஸ்டைல் எதனா பண்ணுறேன்னு கேட்டாங்க. அவன் வந்து இல்லை நான் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுறதா இல்லை சொல்கிறேன்னு சொன்னான். ஸோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கோ, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிடு. அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு விருப்பம் தான் அவங்கள்ட்ட கேட்டு ஒர்க்குக்கு போ, இல்லைனாக்கா நீ வந்துட்டு அவங்க கூட பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணு, இல்லைனாக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஜங்கு அதுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி அவனால சொல்கிறாங்க. என் ஜங்குக்கு நீங்களே சொல்லுங்கள், அவன் எவ்வளோ வந்துட்டு உங்க மேலே பாசம் வச்சுருக்கான். நீங்கள் அந்த 2 இயர்ஸில் அவன் வந்துட்டு எப்படி சொல்லுவா ஜங்கு கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி எல்லாமே அவனுக்கு புரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி சொல்லிட்டு எனக்கு புரியுது. ஆனால் சேம் டைம் எனக்கு ஆசை உங்கள்கிட்ட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களை ஹக் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய ஆசை இருந்துச்சு. அவர்தான் கூட ஹைட் பண்ணிக்கிட்டா. சரி ஓகே நீங்கள் என்னைக்காவது ஒன் டே வருவீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் 3 வீக்ஸ் ஆகும் பிஃபோர் தான் இதை உங்கள்கிட்ட சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ அந்த மாதிரி பேசுகிறாங்க. உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களை மீட் பண்ண சொல்லிட்டு ஆசைப்பட்டான். நீங்கள் என்ன அந்த டைமில் கரெக்டாக ஒன்று ஹார்ட் பண்ணிருக்கீங்க சொல்கிறாங்க. நான் வேணும் ஹார்ட் பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் வேணும் ஹார்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் அவன் ரொம்ப மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கான். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஹாஸ்டல் வந்து ரொம்ப அழுதான் தெரியுமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. இவன் அந்த கிஃப்ட்டெல்லாம் பேக் பண்ணது கூட அவ்வளோ அழுது. அந்த கிஃப்ட்டில் ஹக் பண்ணி ரொம்ப அழுதான். நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஒவ்வொரு கிஃப்ட்டையும் பார்த்துட்டு கிஸ் பண்ணா. அதில் ஜங்குக்கு என்னால் மறக்க முடியாது. சேம் டைம் இதுக்கு மேலே அவன் கூட என்னால் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப ஹார்ட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். மறந்துட்டு ஜங்குக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சொன்னான். ரொம்ப அழுதான் சொல்லிட்டு இப்போ ஆரண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அரண் நீ நினைக்கிறியா நான் ஜிம்மை மறந்துருப்பா சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்க மாட்டேங்க தெரியும். இங்கே பாரு எனக்கு வந்துட்டு ஒன்று ஜிம்மும் எனக்கு ஈக்குவல் தான், என்னோட ப்ரொஃபஷனலும் எனக்கு ஈக்குவல் தான். 2 பேரும் நான் வாழ முடியாது. எனக்கு ஜிம்மில் புரிஞ்சுப்பா சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஆனால் நேற்று தான் அந்த சாம்பியன்ஷிப் எந்த அளவுக்கு வின் பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்தனும் அந்த ஹாப்பினஸ் வந்து ஒரு செகண்டில் போயிட்டு அவன் டெக்ஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. நான் ஃபுட் வாங்குறது கூட மணி சென்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் கோவமாக இருந்தால் அதான் சொல்கிறாங்க. நான் அப்பயே சொல்ல போய் பண்ணாத சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு புரியுது நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மில் கூட்டிகிட்டு போவேன் நானும் வரேன் கூட சொல்கிறாங்க. என் கூட நீ வரீங்களா. ஆமாம் நான் உங்கள் கூட வரேன். நான் ஜிம்மில் அப்பா அம்மா கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ காஃபி குடி சொல்கிறாங்க. சரி மாறின காஃபி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வின் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா நீங்கள் வின் பண்ணப்போ அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தால் தெரியுமா. நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்களா. அப்போ அவன் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தான் வீட்டில் அந்த ஹாஸ்டலில் உட்காந்துட்டு. அதை நாங்கள் லைவில் நாங்கள் மொபைலில் பார்த்துருந்தோம் லைவில். அதை அவன் வந்து சொன்னால் கண்டிப்பாக ஜம்ப் வின் பண்ணிடுவான், கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வின் பண்ணிடுவா சொல்லிட்டு அவ்வளோ ப்ரேயர் பண்ணிக்கிட்டான். அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக கண்ணு டேஸ்ட் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சாருக்கு எனக்கு என் மேலே கோவம் சொல்கிறாங்க. அது நீங்கள் பண்ண மிஸ்டேக் தானே சொல்கிறாங்க. அதுக்கு உண்மை தான் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கம்ஃபர்ட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ எதனால் தூங்கிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சரி ஓகே அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் அமைதி விட்டுறாரு. இப்போது 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் ஆகிடுதாண்டா. இப்போ நம்ம ஜிம் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, பாடி அவ்வளோ பெயினாக இருக்குது, எந்திரிக்கமில்ல இருக்கிற மாதிரி இப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க. ஜங்குக்குள்ளே அவருக்கும் நடந்தது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜங்கு விட்டு சொல்கிறாங்க. ஏன் விடணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன ஹெட் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்ல என்ன ஹெட் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமினோ அந்த இதில் வந்துட்டு லவ் யூ டூன்னு சொல்லிட்டாரு. அவரே அறியாமல் அவர் ஹாப்பியாக அந்த மாதிரி தான் எடுத்துருப்பாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க. நான் எப்படி பண்ணிட்டேன் சார். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் பாரு கிஸ் பண்ணுறதானே சொன்னான். கிஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டான். சார் ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, சேம் டைம் ஒரு மாதிரி இருக்குது, கோவமும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம்மோட பெட்டில் உட்காந்துருக்காங்க. க்யூட்டாக அழகாக பவுட் பண்ணிட்டு லிப்பில் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஹேரு லிப்பு சொல்லிட்டு அப்படி இருக்குது. ரொம்ப லிப் வந்து வீங்கி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, பெயினாக இருக்குது. ஏன்னா ஜங்க் அந்தளவுக்கு கிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, மறைச்சு பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்துட்டு போய் குடிச்சிட்டு வா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. குடிச்சிட்டு வா சொல்கிறாங்க. சரி ஜிம் போய்ட்டு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து ஜங்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. ஒரு லக்கேஜ் ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஏன் லக்கேஜாக சொல்கிறாங்க. இப்போது ஆலன் வெளில இருக்கான் சொல்கிறாங்க. ஆலன் வெளில இருக்கானா சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மிரரில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா நெக்கு ஃபுல்லாக கிஸ் தான் ஒரு மாதிரி கட்சி. ஒன்று எப்படி போவேன், அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் சார் ஜிம் பார்க்குறாங்க. வெளில வா சொல்கிறாங்க. ஜிம்னும் வெளில வராங்க. ஜங்கு வெளில வராங்க. இப்போது ஜங்கு தான் காஃபி கொடுக்குறாங்க. இதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு காஃபி எடுத்துக்கிறாங்க. ஆலன் பார்க்குறாங்க. ஜிம்மோட ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ கிஸ் இருக்குது. அது லிப்பு அப்படி இருக்குது. ஸ்டில் வந்து லிப் கொஞ்சம் கூட நார்மலாக ஆகலை, அப்படியே வீங்கி இருக்குது. அது பார்க்குறப்ப ஆலனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு என்ன நடந்துருச்சு போல சொல்லிட்டு அவர் அமைதியாக நின்று உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின்டா ஆலன் நம்ம போகலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. நானும் வர சொல்கிறாங்க. நீ எதுக்கு வர சொல்லி கேட்குறாங்க. எதுக்குன்னா சொல்கிறாங்க உங்கள் அப்பா மட்டும் பேசுறதா சொல்கிறாங்க. பேசுறதுக்கா எதுக்கு சொல்கிறாங்க. நான் வந்து பேசணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ
ஜிம்னு கிளம்புறாங்க, ஜம் கிளம்புறாங்க, ஆர்மி கிளம்புறாங்கடா. நம்ம காரில் போயிடலாம், ஃப்ளைட்டில் போவேன் ஓகே சொல்லிட்டாங்க. அது சொல்கிறாங்க, நான் ட்ரைவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனல் ஆரம்பிச்சு அவங்க கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஜிம் முன்னாடி உட்காந்துருக்காங்க, ஆர்மி பண்ணி உட்காந்துருக்காங்க. ஜம்க்கு ஜிம்னோட ஹேண்ட் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் தட்டி தட்டி விட்டுறாரு. சரி ஜம்க்கு அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக இங்கே பூசான வந்துடுறாங்களா வந்துட்டு நம்ம ஜிம் ஜம்க்கு ஆரன் 3 பேர் இறங்குறாங்க. இப்போ ஆரன் தான் பக்கத்து வீடு தான் அவரு. என் வீடு எங்கே இருக்கு, நான் போய்ட்டு வர சொல்லிட்டு ஓடி போயிடாரு. இப்போது எனக்கு பயம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்னு வராங்க. இப்போ எதுக்கு நீ இங்கே வர சொல்கிறாங்க, நான் உன்னோட அப்பா மட்டும் பேசுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் தேவையில்ல சொல்லிட்டாங்க, நான் பேசணும் வா சொல்லிட்டு அவர் உள்ள வராரு. அவர் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு வராங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா தான் வீட்டில் இருக்காங்க. ஜிம்மில் ஜம்க்கு வந்துட்டு டோருக்குள்ளே ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஜிம்மில் அம்மா அவ்வளோ ஹாப்பியாக ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ பக்கத்தில் பார்த்தா ஜம் கூப்பிட்டுருக்காங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜம்முக்கு நீ இந்த கேம் விளையாடுவே அந்த பையன் தானே சொல்கிறாங்க. ஆமாட்டி சொல்கிறாங்க. அச்சோ உன்னை பார்த்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மில் உள்ள வராங்க. ஜம் கூட வராங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஏன்ப்பா உனக்கு ஜிம்மில் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லப்பா சொல்கிறாங்க. நான் அவங்க பையனை லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்ன ஜிம்மில் அம்மா ஷாக் ஆகிறாங்க. ஏன்ப்பா என்ன சொல்கிறதுக்கு, ஆமாண்டி நான் உங்களோட பையனை லவ் பண்ணுறேன், ரொம்ப சின்சர் லவ் பண்ணுறேன் அப்புறம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறதுக்கு. இப்போது ஜம்க்கு தந்துட்டு ஆமாண்டி நான் உங்கள் பையனை லவ் பண்ணுறேன், 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட்டாக லவ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஃபைட் வந்து சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவன் பிரேக்கப் பண்ண சொல்கிறாங்க. பிரேக்கப்பா எதுக்கு சொல்கிறாங்க. ஏன் ஜிம்னி என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு நடத்துல சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுவேன் லவ்வாக சொல்லிட்டேன். நான் சீனியராக இருந்தாலும் ஜூனியராக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு நான் காலேஜ் முடிச்சு வந்துட்டு நான் வந்து கேமிங் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஜிம் கேமிங்னா பிடிக்கும், நான் கேமிங் ஃபீல்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரி ஓகே தான் சொன்னான். ஆனால் என்ன எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் என்கிட்ட பேசணும்னு சொன்னால் நானும் பேசுகிறேன்னு சொன்னேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் கேமிங்க்கு அந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ண போகிறப்போ அவங்க சொன்னாங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, லவ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருந்துச்சு. எனக்கு அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறது தெரியல. சரி ஓகே நம்ம லவ் நம்மக்கிட்ட தானே இருக்குது, நம்ம அவங்க வந்துட்டு அவங்க சொல்லிட்டு ஓகே சொல்லலாம் சொல்லிட்டு நானும் சைன் பண்ணி நான் கான்ட்ராக்டில் சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆகும் வெளியே எதுவும் விடலை. என்னால் இவனை மீட் பண்ணவே முடியல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணேன் கேம்லேயே. இவனை பார்க்க முடியல எனக்கு. அதனால தான் நானும் சரி ஓகே நம்ம ஜிம் படிச்சுட்டு இருக்கான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், படிக்கட்டும் நம்ம கேமை ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம இது வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அவனை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவன்கிட்ட என்னால் சரியாக பேச முடியல, பார்க்க முடியல. ஆனால் இவனை பற்றி ஞாபகம் எப்போ என்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். இவன் டெக்ஸ்ட் பண்ணுவான், பாப்பா என்ன ரிப்ளை பண்ண முடியாது. சரி ஓகே என்னை டெக்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அங்கே திட்டுவாங்க சொல்லிட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அப்படியே இந்த டைம் போயிட்டு இருந்துச்சு. 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 3 வீக்ஸ் பிஃபோர் தான் இந்த மாதிரி ஆனிச்சு சொல்லிட்டு இப்போ ஜங்கு தானே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஃபைட் வந்து சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. சரிப்பா இது என்ன ஜிம்மின் உன் ஃபேஸ்லாம் சொல்லி கேட்குறாங்க. என்ன சுயல் அதிகமாக மஸ்கிட்டோ இருக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு வேறு அம்மா அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா ஏன்னா ஹாஸ்டலில் நிறைய மஸ்கிட்டோ இருக்கா இப்படி கடிச்சு வச்சிருக்கா அங்கங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அம்மா அது சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு ஜிம்மில் அம்மாவுக்கு ஹிக்கிஸ்ன்னு தெரியல. இப்போது கரெக்டாக ஜிம்மில் அப்பா வேலை பேர் பருப்பது உள்ள வராங்க. ஏன்னா அவருக்கு ஷாப் இருக்குது, அவர் வந்து பேக்கரி ஷாப் வச்சுருக்காங்க, அதுதான் அவர் ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. இப்போ வீட்டுக்கு ஃப்ரீ டைம் சொல்லிட்டு உள்ள வீட்டுக்கு வந்துருப்பாரு. இப்போ உள்ள வந்து பார்க்குறாங்க யாரோட காரணம் வெளியே நிற்கிது சொல்லிட்டு உள்ள வராங்க. அவ்வளோ வந்து பார்த்தா ஜிம்மின் இருக்காங்க. ஜிம்மின் தங்கம் சொல்லிட்டாங்க. அப்பா ஜிம்மின் போய் ஜிம்மில் அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. அது செல்லாம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்ப்பா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா உங்கள் பாரு உனக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு இங்கே வந்து சீக்கிரம் வா சொல்லிட்டு எவ்வளோ டேஸாக வெயிட் பண்ண தெரியுமா, அவங்க வேறு உன்னை எப்படா வந்து பார்க்குறதுன்னு வெயிட் பண்ணிருக்காங்க, உன் ஃபோட்டோ பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சான் அப்படி சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இது கேட்குற ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜிம்மில் அம்மா தாங்க பாருங்கள் இங்கே ஒரு விஷயம் நடக்க சொல்கிறாங்க. என்ன மாதம் கேட்குறாங்க பாருங்கள் இந்த பையன் நம்ம ஜிம்மில் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் நம்ம ஜிம்மில் அவன் லவ் பண்ணுறான், நம்ம அப்புறம் நம்ம ஜிம்மில் லவ் பண்ணுறான் அந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா ஒரு மாதிரி இருக்காப்பா சாரிப்பா சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லை நம்மள்கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஓகேவா, உனக்கு என்ன ஜங்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு என் பையனை மேரேஜ் பண்ணிப்பா சொல்கிறாங்க. அங்கிள் மேரேஜ் பண்ணிப்பானா இப்போ பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் இருக்குது, அதை நான் வின் பண்ணிட்டு நாங்கள் ஒரு பெரிய கேமிங் கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், அதெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மேரேஜ் பண்ணிக்க முடியும். அதற்கு ஜிம்மின் என்னவோ ஆகணும் அவர் நினைக்கிறனோ அப்படி ஆகட்டும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எது ட்ரீம் இல்லையா இல்லையாமே சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நீங்கள் பேக்கரி ஷாப்பில் தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பேக்கரி ஷாப்பை எப்படி டெவலப் பண்ணுறதுக்கு ஜிம்மில் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னுக்கு ஆமாம் ஜிம்மினுக்கு அந்த காஃபி மேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், வெரைட்டியான காஃபி, அப்புறம் நிறைய கேக்லாம் படிச்சு ரொம்ப பிடிக்கும், யூனிக்காக ஒவ்வொன்று கிரியேட் பண்ணி நினைப்பான். நீங்கள் அவனை அந்த கோர்ஸ் பண்ண வைங்க ஓகேவா, ஒரு 6 மந்த் ஆர் 1 இயர் இருக்கும், அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து அவங்க பிஸ்னஸ் அவன் ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்கு கொஞ்சம் டைம் போகிறது தெரியாது, அவங்க டிஸ்டாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் நான் முடிச்சுட்டு வந்துடுவோம் ஓகே, முடிச்சுட்டு கண்டிப்பாக ஜிம்மில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், லைஃப்பில் நான் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது, நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே. ஆமாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு ஜிம்மில் விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு லவ் அப்புறம் என்னுடைய கேம் ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுமே இல்லாமல் வாழ முடியாது ஓகேவா, எனக்கு இவனும் வேணும் அதுவும் வேணும், ரெண்டு இல்லாமல் இருக்க முடியாது, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அங்கிள். ஜிம்மில் சொல்லுங்கள், ஜிம்முக்கு ரொம்ப எங்கேஜர் நீங்களே சொல்லுங்கள், என்னை விட ஒரு 2 வயசு சின்ன பையன், இப்போ இந்த டைமில் மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறான் நீங்களே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. கரெக்டு தான்ப்பா ஒரு நல்ல வரன்னு வச்சா சொல்கிறாங்க. அங்கிள் நான் நல்லா பார்த்துக்குவேன், பெட்டர் நீங்கள் பார்த்துக்க பையனோட 100% பெட்டராக என்ன பார்த்துக்க முடியும், இப்போ என்னால் பார்த்துக்க முடியும் சுச்சுவேஷன் இருக்கேன்,
நான் இன்னும் அச்சீவ் பண்ணுவேன் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் இப்போ என்ன உனக்கு ஜிம்மில் வந்து வெயிட் பண்ண அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நீ கண்டிப்பாக வரல, கண்டிப்பாக வருவான் அங்கிள், ஓகேவா? என்னால் அவன்கிட்ட அதிகம் பேச முடியாது, கண்டிப்பாக வருவோம் சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த அளவுக்கு ஹாஸ்டல் பாஸ் வந்து பேசுகிறாங்க சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் கேமிங் ஃபீல்டில் வந்துட்டு லவ் இருக்குது சொல்ல முடியாது, ஓகேவா? அவ்வளோதான், மற்றபடி எங்களுக்கு லவ் இருக்கா, லவ்னு எங்கள் லைஃப்பில் ஒன்று வேணும்ல சொல்கிறாங்க. நாங்களும் ஹியூமன் இல்லை, நான் வந்துட்டு ரோபோட் கிடையாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மை தான் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜம்க்கு இந்த கேமில் எப்படி வின் பண்ணுறது, நானும் ப்ளே பண்ணி பார்க்குறேன் முடியலையா சொல்கிறாங்க. ஜம்ப் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஒன் டே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஆண்டி சொல்கிறாங்க. அப்படியா? இப்போ ஜம்ப் பார்க்குறேன். சரி ஓகே, நான் கிளம்புவா, என்னப்பா அப்படி கிளம்புற, உட்காரு, நான் ஃபுட்டாக சமைக்கிறேன், நான் சமைச்சு சாப்பிட்டு போகலாம், ஓகேவா? நீ ஜிம்மில் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நீங்கள் ஏதோ அவங்க கொஞ்சம் மூணு தூக்கி வச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேச சொல்கிறாங்க. இப்போது ஜம்க்கு போகலாமா சொல்லி கேட்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க, ரூமுக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க, கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போது ஜிம் ரூம் போகிறாங்க. வந்து பார்த்தா ஜிம்மில் போய் கோவம் வச்சுக்காங்க. ஜம்க்கு அப்படியே ஃபேஸை கப் பண்ணுறாங்க. என்ன கோவம் எனக்கு சொல்கிறாங்க. நீ என்ன தைரியமாக வந்து பேசுகிறா சொல்கிறாங்க. பின்ன நீ பிரேக்கப் பண்ண சொல்லுவேன், நான் அப்படியே விட்டுருவா சொல்லி கேட்குறாங்க. நான் நினச்சேன் நீ விட்டுருவா சொல்லிட்டு, எப்படா விடுவேன், இந்த குழந்தைய விட்டுட்டு எங்கே போக சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், இப்போ தான் குழந்தை கணக்கு தெரியுதா சொல்கிறாங்க. ஆமாம், என் குழந்தைய நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா, ஒன்று பார்க்கணும், ஹக் பண்ணணும், தூக்கி கொஞ்சணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கும். என்ன பண்ணுறது, எனக்கு டிப்ரெஷனாக இருக்கணும்ட்டு சொல்லணும்னு கூட தோணும், ஓகேவா? சம்டைம்ஸ் தூக்கமே வராது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன், அப்புறம் பேசணும்னு தோணும், உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் சாஞ்சு உட்காரணும்னு தோணும், ஆசையாக இருக்கும். என்ன பண்ணுறது, எனக்கு இது பிடிக்கும், இந்த கேம் எந்த அளவுக்கு கிடைக்கட்டும் உனக்கே தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் என்னோட உனக்கு அதுன்னு பிடிக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஒன்றையும் சரி கேமும் சரி ஈக்குவலாக பிடிக்கும், ஓகேவா? நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான் என்னோட ஹார்ட்டில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமா ஓகேவா? பிரேக்கப் பண்ணி ஒரு டைம் சொல்லாது, ஓகேவா? தாங்கிக்க முடியல. அப்புறம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நான் கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் லிமிட்டு கிராஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி தானே என்னோட ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. இது போதும், இந்த வேர்ட்ஸ் போதும் சொல்லிட்டு ஜாங்குக்கு ஜிம்மில் ஃபோர் கிஸ் பண்ணுறாங்க. ஐம் சாரி ஜாங்குக்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் ட்ரீம் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக தான் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், ஆனால் நான் அப்படி இல்லாமல் போயிட்டு நான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஓகேவா? எனக்கு தெரியும் இந்த ஜிம்மில் எப்பவும் வந்து ஹார்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு எனக்காக நீ ப்ரேயர் பண்ணுவோம், என் மேலே கோவமே இருந்தால் கூட எனக்காக நீ ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும், ஓகேவா? உன்னோட மனசில் எனக்கு தெரியும்டா சொல்கிறாங்க. நீ சும்மா கோச்சிக்கிட்டா அதுக்கெல்லாம் நான் கோச்சிக்கிட்டா நான் உன்னை ஹார்ட் பண்ணுவேன், நான் ஓகேவா? நீ எவ்வளோ ஹார்ட் பண்ணாலும் விட்டு போக மாட்டேன், ஓகேவா? நான் எப்போது உங்க கூட தான் இருப்பேன் சொல்கிறாங்க. அம்மா கிஃப்ட் எதுக்கு சென்ட் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. கிஃப்ட் எதுக்கு சென்ட் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு வந்தேன்னா அப்பா அம்மா யாரும் கேட்பாங்களா, என்ன பண்ணி தெரியல, அதுக்கு தான் கிஃப்ட் வந்து கொடுக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. ஆனால் அதோட பெரிய கிஃப்ட் நீ எனக்குள்ளே வந்துட்டு எனக்கு அதுவே போதும், ஓகேவா? இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் ஒன்றும் எனக்கு பிரிக்க முடியாது, ஓகே? நீ எனக்குள்ளே வந்திருக்க, நான் உனக்குள்ளே வந்திருக்கேன், புரியுதா சொல்கிறாங்க. புரியுது சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ நல்லா சேஃபாக ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஒரு கோர்ஸ் பண்ண, ஓகேவா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த எப்படி கேக் மேக் பண்ணுறது, எப்படி இந்த எல்லாமே கற்றுக்கோ, ஓகேவா? அதை டெவலப் பண்ண, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா அப்பா இப்போதைக்கு சின்ன பேக்கரி ஷாப் தானே வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம், நீ இதை கற்றுக்கிட்டேன்னா உனக்கு கொஞ்சம் டைம் போகும், அப்புறம் நீ அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எந்த அளவுக்கு யோசிக்க தெரியுமா? தெரியுமே சொல்கிறாங்க. என் ஜிம் சும்மா இருக்கக்கூடாது, ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு அவரு ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு, நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் நான் என்னோட மெமரிஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமா அப்படி சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ டியர் ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. ஜம்க்கு ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குது. ஜம்கா சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ டு ஜான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக சரி ஓகே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஜிம்மில் அம்மா கூப்பிட்றாங்க. 2 பேரும் ஃபுட்டு போயிட்டு சாப்பிட்றாங்க. ஜம்க்கு ஜிம்மில் அப்பா அம்மா முன்னாடியே ஃபுட்டு ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே அங்கிள் ஆண்டி எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா ஹாப்பியாக இரு, உனக்கு எப்போ டைம் பிடிக்குதோ அப்போ வா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்லிட்டு அவங்க ஜம்ப் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜிமின் தாண்டா இந்த கேக் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது. காஃபி, எல்லா வகையான காஃபி, அப்புறம் அதர் கண்ட்ரியோட ஸ்வீட்டு எப்படி இருக்கும் சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியோடைய ஸ்பெஷல் ஸ்வீட் என்ன சொல்லிட்டு அவர் அந்த கோர்ஸாகவே படிக்கிறாரு. ஒரு 1 இயர் வந்து கேக் எப்படி மேக் பண்ணுறது ப்ராப்பராக படிச்சுட்டு அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அவருமே இப்போ வந்து அவங்க அப்பா கூட பிஸ்னஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, நான் கூட இந்த கேக்கெலாம் மேக் பண்ணது இல்லைப்பா அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா இது நான் படித்த இட்டாலியோட ஃபேவரட் டிஷ்ஷாக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், இட்டாலியில் இந்த கேக் ரொம்ப ஃபேவரட்டாப்பா, ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. எல்லா டிஷ்ஷோட தாய்லாண்டு அப்புறம் டர்க்கி சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியோட கேக்குமே ஜிம்மில் வந்து மேக் பண்ணுறாங்க. ரொம்ப கேக்கு நிறைய ஸ்வீட்டு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. மேக் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப யூனிக்காக லவ் பண்ணி பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லவ் பண்ணி பண்ணோம்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் ஜம்முக்கு எப்படி கேமிங் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி ஜிம்முக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே இதை மேக் பண்ணி ஒருத்தவங்க சாப்பிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அவ்வளோதான், எந்த ஒரு விஷயத்தையும் லவ் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. நம்ம பிரான்ச்சுக்கு நிறைய
பேர் வராங்க, நிறைய கஸ்டமர் இருக்காங்க, சில பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க, அதனால் நம்ம இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்பா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க பிஸ்னஸ் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலண்டா நம்ம ஜங்கு சொன்ன மாதிரியே அவர் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய கம்பெனி ஒர்க் பண்ணிருக்காங்க, கேமிங் கம்பெனி. அதில் நம்ம பிரெயின் டெவலப் பண்ணிட்டு ஃபியூச்சர் கிட்ஸுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பிரெயினை டெவலப் பண்ண முடியும், எந்த மாதிரி ஐடியாவை யோசிக்க முடியும், ஒரு கேமை மட்டும் பார்க்காம ஃபியூச்சராக பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏஐயில் எப்படிலாம் ஒரு குட் விஷயம், எந்த மாதிரி குட் ஹேபிட்லாம் இருக்குது, குட் விஷயம் எப்படி யூஸ் பண்ணணும், பேட் ஹேபிட் என்னலாம் இருக்குது, அது வந்து பேட் உள்ள விஷயங்கள் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய அவார்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜங்குக்கு. இதெல்லாம் பேக் பண்ண ஜிம் தான் இருக்காங்க. ஏன்னா ஜிம் எப்பவும் ஜங்குக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, நீ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண, நான் இருக்கேன் அவங்க பின்னாடி அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவார். அந்த ஒரு டெக்ஸ்ட் மட்டுமே ஜங்குக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த 2 இயர்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி மேரேஜ் வெட்டிங் ஹால் நின்றுருக்காங்க. ஜிம்னு ஜங்க் ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜான் ஜங்காக ஹினி பார்ச்சிம்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் சொல்கிறாங்க. பார்ச்சிம்னா ஹினி ஜான் ஜங்கு திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஜிம் வந்து கிஸ் பண்ணுறாங்க, ரிங்கில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் அவங்க பேரண்ட்ஸ் பிளெஸிங்ஸ் வாங்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு ஜிம் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. இப்போ ஜிம் தாண்டா அந்த இதில் உட்காந்துருக்காங்க, ஒரு சிஸ்டம் உட்காந்துட்டு கேம் ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எனக்கு வரவே விட சொல்கிறாங்க. இப்படி அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கிட்ட வந்துட்டு அப்படியே ஜிம்மோட ஹேண்டில் 2 ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே கேம் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போது சொல்லிக் கொடுத்துருக்கும்போதே ஜங்கோடைய ஐஸ் அப்படியே ஜிம்மில் லிப்பிட்டு தான் போகுது. அப்படியே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே சாப்பிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிம் தான் ஜங்க் அங்கே பாரு, ஒருத்தன் அட்டாக் பண்ண வரேன், ட்ரை பண்ண ஹெல்ப் பண்ண ஜங்க் காசு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் அவன் அட்டாக் பண்ண வரேன் நான் சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் எனக்கு வர சொல்லிட்டாங்க. ஜிம் என்ன சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்க் அப்படியே ஜிம்மில் இப்போ அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு போயிட்டே சொல்லிட்டாங்க. ஜங்க் தான் அப்படியே இந்த கேமில் ஆஃப் பண்ணிட்டு தூக்குறாரு. ஜிம் பார்க்குறேன். ஜங்க் நீ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்ப கேம், இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்கே சொல்லி கேட்குறாங்க. என்ன இருக்காமா அதோட இன்ட்ரெஸ்ட்டான ஒரு திங்ஸ் என்கிட்ட இருக்கே சொல்கிறாங்க. இவ்வளோ லவ்லியான ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு கேமை ஃபோக்கஸ் பண்ணி இப்படி பண்ணுறது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்காக தான் உன்ட்டு பேசாமல் இருந்தேன் ஓகேவா, அந்த டைமில் பேசாமல் இருந்த ரீசன் இதான், உன்ட்டு பேசினா உன்னோட வாய்ஸ் கேட்டால் உனக்கு பார்க்கணும் தோணும், ஹக் பண்ண தோணும், கிஸ் பண்ண தோணும், ஃபீல் பண்ண தோணும் ஓகேவா. அதுக்காக தான் என்னை எப்படா டிஸ்ட்ராக்ட் பண்ண தெரியாமல் தான் நானும் இப்படி அவன்ட்டு பேசாமல் இருந்தேன் ஓகேவா. எல்லாம் ஃபோன் பண்ணுறது டெக்ஸ்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ஓகேவா. பேசியிருப்பான் நான் எனக்கே என்னையே அறியாமட்டு வந்துடுவேன். அதுக்காக தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் ஓகேவா. அப்படியே அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண உங்ககிட்ட வராங்க. அப்படி இருந்தனால தான் நான் ஒரு பெஸ்ட் கேமில் வந்துட்டு கேமிங் ஃபீல்டில் நம்பர் 1 இருக்கேன். இப்போது ஒரு பெரிய கேமிங் கம்பெனிக்கு ஓனராக இருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம மேலே அந்தளவுக்கு அடிக்டடாக இருக்காங்க ஓகேவா. அவ்வளோ அடிக்டடாக இருக்கேன், நீ இல்லாமல் இருக்கவே முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஜிம் எப்படி அப்படி கிஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்டா ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி எனக்கு ஒரு பாய் பேபி தெரியாது சொல்கிறாங்க. பாய் பேபி ஆமாம் என் பையனும் என்ன மாதிரியே நல்லா கேம் ப்ளே பண்ண சொல்லிட்டாங்க. என்ன நம்ம பையனும் கேம் ப்ளே பண்ணுமா, ஆமாம் சொல்கிறாங்க. ஆச்சு வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, எனக்கு என்னோட பையன் வந்து கேமில் இதே மாதிரி என்ன மாதிரி இன்னொரு நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அந்த வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணணும், எனக்கு அப்புறம் என் பையனாக இருக்குன்னு சொல்லிட்டு காசாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா, ஆமாம் அந்த கேம் அப்புறம் இந்த என்னோட ஒய்ஃப் ஜிம் 2 பேரும் ரொம்ப பிடிக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகே. பை டேக் கேர் எவ்ரிவன்.